அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயி முத்துராமன் அமரம். நாளொரு செய்தியில் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு கேட்டிங்களா, அதாவது ஊட்டமேற்றிய தொழு உரம். இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் இதில் என்ன பண்ணுறீங்க, இதில் என்ன செய்கிறோம்னாக்கா ஊட்டமேற்றிய தொழு உரம் அல்லது உயிரோட்ட உரம்னு சொல்கிறோம். இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்துக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு நீள அகலம் ஒரு 10 அடி நீளம் 10 அடி அகலத்துக்கு நாம் ஒரு குழி வெட்டிக்கிறோம். அதில் ஒரு 5 அடி உயரத்துக்கு ஒரு ஆழத்துக்கு ஒரு குழி வெட்டிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டில் இலை, தலை, சருகு, அழுகிய பொருள்கள் இதெல்லாம் நம்ம ஒரு 2 அடி உயரத்துக்கு போடுறோம். போட்டுட்டு அது மேலே நம்ம சாணத்தை கரைச்சி, மாட்டு சாணத்தை கரைச்சி அது மேலே ஊற்றிடுறோம். அதிலேருந்து மக்கிறோம். அதன் பிறகு என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு வாரம் கழிச்சிட்டு இன்னொரு அடுக்கில் என்ன பண்ணுறோம், இன்னொன்று பசுந்தலை, பசுந்தாள், அதாவது வேம்பு, புங்கன், மா, இந்த மாதிரி கொளிஞ்சி, அவுரி, இந்த மாதிரி துத்திப்பூண்டு, இந்த மாதிரி சருகளை நாம் இன்னும் ஒரு 2 அடி உயரத்துக்கு நிரப்புகிறோம். நிரப்பிட்டு மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம், சாணத்தை கரைச்சி மறுபடியும் ஒரு தடவை எல்லாமே ஊற்றுறோம். ஊற்றிட்டு 2வது அடுக்கு முடிஞ்சது. அடுத்தது 3வது அடுக்கு என்ன பண்ணுறோம், 3வது அடுக்கு நாம் காய்ந்த அங்கக ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம், அழுகிய பொருட்கள், மட்கிய பொருள்கள், அதை இன்னொரு 3வது லேயராக போடுறோம். அந்த லேயரில் என்ன பண்ணுறோம்னாக்கா, கூடுதலாக சூடோமோனாஸ் ஃப்ளூரோசன்ஸு, ட்ரைகோகுரோமா விரிடி, அசோஸ்பெரிலம், அசட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, இந்த மாதிரி உள்ள ஒரு கலவையை கலந்து 3வது பெட்டில் போட்டு 3வதுல எல்லாமே கலந்து விட்டு இதில் மறுபடியும் நாம் மாட்டு சாணத்தை கரைச்சி மேலே ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு இது 3வது அடுக்காச்சு. 4வது அடுக்கில் என்ன போடுறோம்னாக்கா, 4வது அடுக்கு பழையபடிக்கு இந்த துத்திப்பூண்டு, அவுரி, கொளிஞ்சி பூண்டு, இலைதலைகள், சருகுகள் மற்றும் அழுகிய பொருட்கள் இதே மாதிரி 4வது அடுக்குலையும் போட்டு 4வது முறை நம்ம இந்த சாணத்தை கரைச்சி ஊற்றிடுறோம். இதை ஊற்றிட்டு ஒரு 3 மாதம் கழித்து நம்ம இதை விட்டுட்டு பார்த்தோமாக்கா, இதில் கடைசியில் நல்ல நுண்ணுயிர் பெருகி, பாக்டீரியா அதிகமாகி, சத்துக்கள் பெருகி, மண்ணுக்கு வளர்த்த கொடுக்கக்கூடிய அமிலங்கள் பெருகி, நல்ல ஒரு நுண்ணூட்ட உரமாகவும், அங்கக உரமாகவும், ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும், உயிரோட்ட உரமாகவும் இது மாறிடுது. இது பயிர்களுக்கு நாம் கொடுத்தமாக இது விரைவில் சத்துக்களை கிரகிச்சு நல்லா பயிர் வளர்ச்சி அடைகிறதுக்கும், சத்தை உறிஞ்சிருக்கும், மறுபடியும் நல்ல பசுமை நிறைந்த பயிர்கள் வளர்ச்சி அடையிருக்கும், மணி பிடிக்கிறதுக்கும், மகசூல் அதிகமாகிறதுக்கும் இது நல்லா ஏதுவாக இருக்குது. இதனால் பயிர்களுக்கோ, மனிதர்களுக்கோ, மாடுகளுக்கோ எந்த பக்க விளைவுகளோ பாதிப்போ கிடையாது. மண் நல்லா வளப்படுது, மண் பக்குவப்படுது, மண் பதப்படுது, நஞ்சில்லா உணவு கிடைக்குது. இயற்கையான முறையில் விளைவிக்கிற அத்தனை பொருளும் நம்மளுக்கு சத்தான உணவாக கிடைக்குது. இந்த உயிரோட்ட உரம், இந்த உயிரோட்ட உரத்தை நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே விவசாயிகள் எதையுமே விலைக்கு வாங்க வேண்டியதில்லை. அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிற, அவங்கவுங்க காட்டில் இருக்கிற, அவங்கவுங்க நிலத்தில் இருக்கிற இலை, தலை, சருகு, மரமட்டையில் உழுவுற இலை, பசுஞ்சாணம், மாட்டு கோமியம், ஆட்டு புழுக்க, இதை கொண்டே நீங்கள் தயார் பண்ணலாம். எதையுமே விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமோ, காசு கொடுத்து பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது. எல்லா பொருள்களும் நம்ம வீட்டிலையே, நம்ம நிலத்திலேயே, நம்மக்கிட்டேயே இருக்குது. நாம் இதை சரியான முறையில் பயன்படுத்தாதனால தான் நாம் போய் வெளி உலகத்தில் போய் உரமோ மருந்தோ வாங்கி நாம் நிறையா செலவு செஞ்சு நம்ம முட்டுவலிக்கு அதிகமாக நம்ம செலவு செஞ்சிட்ருக்குறோம். இதை நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் முறையாக நாம் கற்றுக்கிட்டோமா, செஞ்சுக்கிட்டோமா, நமக்கு நாமே முட்டுவலி செலவு குறைக்கலாம், மருத்துவ செலவு குறைக்கலாம், சாகுபடி செலவு குறைக்கலாம், நல்ல மகசூலை பெருக்கலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம், நல்ல தரமான பொருள் உற்பத்தி பண்ணலாம். நீங்களும் இந்த விவசாயத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி உயிரோட்ட உரம் தயார் பண்ணி நல்ல ஒரு முறையில் விவசாயம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நான் சொல்லக்கூடியது, இந்த உரம் மட்டும் இல்லை, இந்த உரம் தவிர்த்து நாம் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பூச்சிக்கொல்லிகளையும் நாமளே தயாரித்து, நாமளே பயன்படுத்தி, நாமளே பூச்சை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டீங்களாக்கா, இலைப்பேனு, அசுவனி, தத்துப்பூச்சி, வெள்ளை தத்துப்பூச்சி, கதிர் நாவாய் பூச்சி, கதிர் ஈ, குருத்தி ஈ, தண்டு புழுவு, அமெரிக்கன் காய்ப்புழுவு, புள்ளிக்காய் புழுவு, இலை சுருட்டு புழுவு, வேர் புழுவு, கம்பளி புழுவு, புரோனியா புழுவு, இந்த புழு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மக்கிட்ட நம்ம மூலிகை பூச்சி கொல்லிகள் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி, 3G கரைசல், 5 இலை கரைசல்,
10 இலை கரைசல், அரப்பு கரைசல், மோர் கரைசல், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், பழங்காடி, இத்தனை இயற்கை கொல்லியை நாம் தயார் பண்ணி ஒவ்வொன்றா அடிக்கலாங்க. கூட மீனமிலமும் அடிக்கலாம். இந்த இயற்கை பூச்சிக்கொல்லியை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு முறை பயன்படுத்திட்டா ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கணும். ஒரே பூச்சிக்கொல்லி தொடர்ந்து அடிக்கக்கூடாது. பூச்சிக்கு எதிர்ப்புத்தன்மை வந்துடும். அதனால் எந்த பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இயற்கை அடிக்கும்போது சுழற்சி முறையில் அடிக்கணும். ஒரே பூச்சிக்கொல்லி அடிக்காமல் மாற்றி அடித்தமாக அதில் அனைத்து வகையான பூச்சிக்கொல்லியும் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எப்பயுமே கண்ணும் கருத்துமாக நம்ம ஃபீல்டில் காலையிலையும் சாயந்தரையும் என்னென்ன பூச்சி தாய்க்கிறது, புழு தாய்க்கிறதுங்கிறத நம்ம அனுதினமும் காலையில் ஒரு தரம் வயல் ஆய்வு செய்து எந்தெந்த பாதிப்பு ஏற்பட்டுக்கிறது நம்ம கண்ணுக்கு பார்த்துட்டு அதனுடைய பாதிப்புத்தன்மை, அதனுடைய பாதிப்பின் அளவுத்தன்மை, அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது, என்ன பூச்சி புழுக்கள் செடியில் இருக்குது, இப்போ நம்ம போன தடவை 15 நாளைக்கு முன்னே என்ன பூச்சிக்கொல்லி தெளித்தோம், அடுத்து நம்ம என்ன தெளிக்கணும், இந்த மாதிரி நம்ம வகைப்படுத்தி அதை ஆரப்படுத்திக்கிட்டோமாக நம்ம அனைத்து வகையான பூச்சிக்கொல்லியும் நம்ம பயன்படுத்தி நம்ம நஞ்சில்லா உணவு தயாரிக்கலாம். பூச்சி நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். பூச்சி நோயை பூரணமாக கட்டுப்படுத்தலாம். நீங்களும் இதை இயற்கை முறையில் செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கை விவசாயி முத்துராமன்.